ஹல்லேலூயா. பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த அப்பாவுக்கு நான் நன்றி சொல்றேன். அதை விட நான் ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்றேன். போன வாட்டி இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, ஆனால் அது தடையா போயிடுச்சு. இந்த வாட்டி எனக்கு கொடுத்த ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்றேன். எல்லாரும் உற்சாகமா கவனிங்க. நம்மளுடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். நம்ம நல்லா உண்மையா உற்சாகமாக கவனிப்போம். இப்ப நம்ம 5வது வார்த்தையை பார்க்க போறோம். தாகமா இருக்கிறேன். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவர் யாரை பார்த்து அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார்? யாரை பார்த்து அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு? அருகில் இருந்த கல்வனை பார்த்தா, அவருடைய சீஷனாகிய யோவானை பார்த்தா, அல்லது அவருடைய தாயாகிய மரியாதை பார்த்தா, அங்க கூடி இருக்க ஜனங்களை பார்த்தா? அவர் யாரை பார்த்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு? நம்மை பார்த்துதான் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. அவருக்கு ஏன் தாகம் ஏற்பட்டது? அவர் 100% அவர் கடவுளாகவும் இருக்கிறார், 100% அவர் மனுஷனாகவும் இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு தாகம் ஏற்படுது. நம்ம ஓடுனா, நம்ம வேலை செஞ்சா, விளையாடுனா நமக்கு எப்படி தாகம் ஏற்படுதோ அந்த மாதிரி அவர் மனுஷனாக இருந்ததுனாலதான் அவருக்கு தாகம் ஏற்படுது. ஏசப்பா சொன்ன இந்த 5ஆம் வார்த்தைக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் 3 கருத்துக்களாக விளக்கம் கொடுக்குறாங்க. அது நம்ம இந்த 3 காரியங்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவது சரீர தாகம். இப்ப நம்ம சரீர தாகத்தை குறித்து தான் பார்க்க போறோம். ஏசாயா 55:1. நம்முடைய தாகத்தை தீர்க்கும் இயேசு இன்று சிலுவையில் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. அவரு நம்ம தாகத்தை தீர்க்கிற இயேசு. அவரு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிற தேவன் அவரு. காற்றையும் கடலையும் அடக்குகிற தேவன் அவரு. ஆனா அவரு இது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. யோவான் 4ஆம் அதிகாரம் 13-14. இயேசு சொல்றாரு, என்னிடம் கேட்பவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொல்றாரு. அப்ப நமக்கு அவரு ஜீவ தண்ணீரை தருறாருன்னா அப்ப அவருக்கு ஏன் அந்த தாகம் ஏற்படுதுன்றதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அவரு நமக்கு எல்லாமே செய்யறாரு, நமக்கு அவர் அவ்வளவு நன்மை செய்கிற தேவன் அவரு. ஆனா அவரு இங்க தாகமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப யார் அவருடைய தாகத்தை தீர்க்கணும்னா நம்ம தான் அவருடைய தாகத்தை தீர்க்கணும். அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35-36. பசியாயிருந்து எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், யாத்திரையாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், தாகத்தில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். இப்ப இங்க ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, பசியா இருப்பவருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், தாகமா இருக்கிறவருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும், வியாதியோடு இருப்பவரை விசாரிக்க வேண்டும். அப்ப நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செஞ்சாதான் ஆண்டவருடைய தாகத்தை நம்மளால தீர்க்க முடியும். நம்ம இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தோட நம்ம கிட்ட அவங்க கவலைய சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு கவலை சொன்னா நம்ம 10 கவலை அவங்க கிட்ட சொல்லுவோம். அப்படி இருக்க கூடாது. நம்ம அவங்கள அதெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்ம ஆண்டவருடைய தாகத்தை நம்ம தீர்க்கிறோம். அதை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தாகமா இருக்கிறவருக்கு தண்ணீர் கொடுங்கன்றாரு. அப்ப நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்தீங்கன்னா ஆண்டவருடைய தாகத்தை நம்மளால தீர்க்க முடியும், ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க முடியும். இப்ப 2வதாக ஆத்தும தாகம். மத்தேயு 9:13. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நரகத்துக்கு யாரும் போக கூடாது, எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதே அவருடைய ஆத்தும தாகம் பார்க்கிறோம். இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, உறவினருங்க, அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே பாவம் செஞ்சா கூட அதை நம்ம பார்த்தோம் பார்க்காத மாதிரி நம்ம போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அவங்க கிட்ட சொல்லணும். அதுதான் எங்க ஆண்டவர் சொல்றாரு, நரகத்துக்கு யாருமே போக கூடாது, எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர
தான் என்னுடைய ஆத்தும தாகம். வேத வாக்கியத்தின் மீது தாகத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர் நீதியின் தேவன். ஏசப்பா பத்தி சொன்ன இந்த வேத வார்த்தை சிலுவையில் அவர் நினைவு கூர்ந்தார். அவர் அவ்வளோ கஷ்டத்துல, அவ்வளோ பிரச்சனையில, அந்த வெயில்ல, அந்த ரத்த வெள்ளத்துல இருக்கும்போது கூட தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு. அப்ப அவர் அந்த வார்த்தையை நினைவு கூர்றாரு. ஆனா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அதன்படி கீழ்ப்படிந்து நம்ம நடக்கவே மாற்றோம். அதன்படி ஏசப்பா சொல்றாரு, எவ்வளவோ வார்த்தை சொல்றாரு, ஆனா கேட்கிறோம், அதோட அந்த வார்த்தையை நம்ம மறந்துடுறோம். ஆனா அப்படி இருக்காம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தா அவருடைய தாகத்தை நம்மளால தீர்க்க முடியும். அப்படி எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா.